ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, வரும் வியாழனுக்குள் நீ நினைத்த காரியம் நல்லபடியாக நிறைவேறும். யாருக்கு நீ விழுந்து விழுந்து உதவி செய்தாயோ, யாரை முழுமையாக நம்பினாயோ, யாருடைய பேச்சுக்கு முழு மதிப்பை கொடுத்திருந்தாயோ, யாருடைய சொற்களுக்கு நீ மதிப்பை கொடுத்திருந்தாயோ, அவர்கள் ஏனோ இப்பொழுதெல்லாம் உன்னை சிறிதும் கண்டு கொள்ளவில்லை. நீ என்ன செய்தாய் என்று உன்னையே கேட்கக்கூடிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, நன்றி மறந்தவர்களை நினைத்து நீ உன்னுடைய நிம்மதியை இழக்காதே. நன்றி உணர்வு யாரிடம் அதிகமாக இருக்கின்றதோ அவர்களிடம்தான் எல்லா நன்மைகளும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அவர்களுடைய மனதின் விருப்பமும் நிறைவேறிக் கொண்டே இருக்கும். அவசியம் இருந்தால் மட்டும் சிலர் உன்னிடம் பேசுகின்றார்கள். அவர்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்கு அவசியமற்றவர்கள். அவர்கள் மீது அதிக அளவு மதிப்பும் மரியாதையும் நீ வைத்திருக்கின்றாய். ஆனால் ஏனோ அவர்கள் உன்னை உதாசீனம் செய்கின்றார்கள். இந்த நிலைமையெல்லாம் தானாகவே மாறும். காலமானது அனைத்தையும் மாற்றக்கூடியது. மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ, விரும்புகின்றாயோ, அதை நீ மற்றவர்களுக்கு செய்ய பழகவும் வேண்டும். உண்மையாக உன்னிடம் நடந்து கொள்ள வேண்டும். உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு உன்னிடம் அன்பு பாராட்ட வேண்டும். உன்னை மதிப்போடும் கௌரவத்தோடும் நடத்த வேண்டும். உன்னுடைய சொற்களை மதிக்க வேண்டும். இனிமை நிறைந்த சொற்களை பேச வேண்டும். அவமதிக்கக்கூடாது என்று எல்லாம் நீ பிறரிடத்தில் வைக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை நீ முதலில் கடைபிடிக்க தயாராகவும் வேண்டும். எதையெல்லாம் பிறரிடம் இருந்து எதிர்பார்க்கின்றாயோ அதையெல்லாம் நீ உன்னிடத்தில் செய்கின்றாயா என்பதில் நீயும் கவனம் வைத்துக்கொள். என் அன்பு குழந்தையே, வாய்ப்புகளுக்காக காத்திருக்காமல் இனி உனக்கான வேலையை நீ செய்ய தொடங்கி விடுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொண்டு சேர்க்கும் அளவிற்கு உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் இனி இருக்கும். நிலை என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்ற பொழுதும் சோகமும் துன்பமும் மட்டும் எப்படி நிலையானதாக இருக்கும்? வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடத்தை கற்றுக் கொடுத்துவிட்டு அதுவும் செல்லத்தான் செய்யும். என் அன்பு குழந்தையே, பேசும் வார்த்தை உன்னுடையதாக இருந்தாலும் கேட்கக்கூடிய காதுகள் மற்றவர்களுடையது என்பதால் வார்த்தைகளில் எப்பொழுதும் ஒரு இனிமையையும் பிறருடைய மனம் பாதிக்காத வகையிலும் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். குற்றம் சொல்ல 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அவற்றையெல்லாம் மன்னிக்கவும் மறக்கவும் அந்த இடத்தில் அன்பு என்ற ஒன்றுதான் ஆயுதமாகவும் இருந்து கொண்டு வருகின்றது. அன்பை உன்னுடைய மனதிற்குள் நீ விதைத்தால் உன்னுடைய வாழ்க்கை அழகாகும். பயத்தை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விட்டொழித்தால் உன்னுடைய வாழ்க்கை பண்பு நிறைந்ததாக மாறியும் விடும். உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருந்தது வரும் வியாழனுக்குள் உன்னுடைய கரம் வந்து சேர்ந்து உன்னை முழுமையான மகிழ்ச்சிக்கு உட்படுத்தும். பிறரிடம் நீ சொல்லிய ரகசியங்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. எது எந்த நேரத்தில் வெளிவர வேண்டுமோ அந்த நேரத்தில் வெளிவந்தால்தான் அதற்கு உண்மையான மதிப்பும் இருக்கும். உன்னுடைய மனதிற்குள் நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி மட்டும் பார்த்துக்கொள். மற்றவற்றை எல்லாம் இந்த சாயி நான் கவனித்துக் கொள்கின்றேன். உன் கரம் வந்து சேரக்கூடிய விஷயங்களை நினைத்து நீ மகிழ்ச்சியாக இரு. உனக்கான நல்லதொரு வழியை நான் காண்பித்து விட்டேன். அந்த வழி இனி உன்னுடைய வாழ்க்கைக்கு சிறப்பை கொடுக்கும். தயங்கிய நாட்கள் முடிந்தது. இனி சந்தோஷமாக வாழக்கூடிய நாட்கள் ஆரம்பம். முட்கள் நிறைந்த பாதை சந்தோஷம் நிறைந்த பாதையாக மாறிவிட்டது. நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.